தொடர்ந்து 4வது நாளா நிஃப்டி பேரிஷ் கேண்டில். ஆனா, இதில கவனிக்கக்கூடியது நேத்தியோட லோ இன்னைக்கு உடையல. ஸோ மார்க்கெட் ஸ்டில் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் இங்க ரீட்டெயின் ஆயிருக்கு. செல்லிங் பிரஷர் அப்படின்றத விட. ஏன்னா, இன்னைக்கு ஓப்பனிங் வந்து நியூட்ரல் ஓப்பனிங் இருந்தும் பட் சர்வைவ் ஆகல. எந்தெந்த செக்டார் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருந்தது? என்னென்ன செக்டார் இறங்கி இருந்தது? இல்ல முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடிய மார்க்கெட் ஹவர்ஸ்ல வந்த முக்கியமான நியூஸ் ஒரு சில நியூஸ் பார்க்க போறோம். நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னியோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். அது மட்டும் இல்லை, வர சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்சஸ் இருக்குது. 2 வாரம் 2 ஹவர்ஸ் ஒரு செஷன். ஸோ வர சனிக்கிழமை 11 to 1லையும் அதே போல் அடுத்த சனிக்கிழமை தொடர்ந்து அடுத்தடுத்த சனிக்கிழமையில் 2 செஷன் இருக்குது. இந்த 2 செஷனுமே ஒரு ஃப்ரீ செஷன். இந்த செஷன் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னியோட மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டாக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இது கம்ப்ளீட்டாக எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ மட்டுமே. என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத மட்டுமே பார்க்க போகிறோம். என்ன நடக்க போகுதுன்றதை யாராலையும் நம்ம தீர்மானிக்க முடியாது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் க்ளோசிங் தான். 48 பாயிண்ட் நிஃப்டி இன்றைக்கி இறங்கியிருக்கு டவுன் சைடில். இதில் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 0.2% பாசிட்டிவாக இருக்குது. மற்ற இண்டெக்ஸில் பெரிய அளவுக்கு இன்றைக்கி அப்சைடோ இல்லை டவுன் சைடோ இல்லை கவனிக்கக்கூடியது என்னென்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இறங்கியிருக்கு பிராட் மார்க்கெட்டில். இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் நிஃப்டி 50 பக்கம் வரும்போது 32 ஸ்டாக் இன்றைக்கி நெகட்டிவாகவும் 17 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் 5 ஸ்டாக் நியர்லி 5 to 6 கம்பெனிஸ் இன்றைக்கி மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாக்டர் ரெட்டி, அப்போலோ ஹாஸ்பிட்டல் டீமர்ஜர் நியூஸ் கொடுத்துருந்ததுக்கப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்டேபிலிட்டி இருக்குது. ஸோ இன்றைக்கும் மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2 வீலரில் ஹீரோ மோட்டார் மோர் தென் 1% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் மறுபடியும் ரெக்கவர் ஆகிறது. ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். 4 வீலரில் மாருதி இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. நெகட்டிவ் சைட் பார்க்கும்போது 2 ஸ்டாக்கு மோர் தென் 2% இறங்கியிருந்தது. ஒன்று எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் வீக்காகவே இருந்தது. ஏன்னா இன்சூரன்ஸ் டேட்டா ஜூன் மந்தோட டேட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸில் ஒரு நெகட்டிவ் சைட். ஹெச்டிஎஃப்சி லைஃப், எஸ்பிஐ லைஃப் இன்றைக்கி ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்ட். ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் கோட்டக் பேங்க் இன்றைக்கி மோர் தென் 2% இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் இன்றைக்கி பிராட் மார்க்கெட்டில் 0.5% இறங்கியிருக்கிற ஒரு இண்டெக்ஸ். இதில் கவனிக்கக்கூடியது என்னென்னா போஷ் லிமிடெட் ஆட்டோ செக்டார் இன்றைக்கி 0.4% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். 6% போஷ் லிமிடெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு டாப் கெய்னராக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை நிஃப்டி நெக்ஸ்ட் 50லையும் டாப் கெய்னர். இதில் வால்யூமும் ஆவரேஜ் வால்யூமை தாண்டி கிராஷ் ஆகிருக்கு. 50 ஸ்டாக் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் 36 ஸ்டாக் டவுனில் முடிஞ்சிருக்கு. 14 ஸ்டாக் பாசிட்டிவாக இருக்குது. இதில் 3 ஸ்டாக் மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்விக்கி, ஹேவல்ஸ், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த 3 ஸ்டாக் மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் 3 ஸ்டாக்கு மோர் தென் 3% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் Q1 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்தியன் பேங்கோட பிஸ்னஸ் அப்டேட் இதெல்லாமே இன்றைக்கி பிஎஸ்யூ பேங்க்ஸு இறங்குறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா இன்றைக்கி டாப் செக்டோரல் லூசரில் பார்த்திங்கன்னா மீடியா இண்டெக்ஸுக்கு அடுத்தபடியாக பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. இதில் பிஎன்பியோட பிஸ்னஸ் அப்டேட் இன்றைக்கி 3%. இதில் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் டாப் லூசராக முடிஞ்சிருக்கு. ஐசிஐசிஐ புடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ், இண்டிகோ, வேதாந்தாவோட டீமர்ஜர் பார்த்திங்கன்னா என்சிஎல்டியில் டிலே ஆகிறதுக்கான ஒரு நியூஸு. வேதாந்தா இன்றைக்கி மோர் தென் 2% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. அடுத்தது மிட்கேப் 100 இன்றைக்கி நியூட்ரலாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு ஸ்டாக் 7% மிட்கேப் 100ல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மோதிலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். மோதிலாலோட மியூச்சுவல் ஃபண்ட் ஏயுஎம் வந்து 1.5 lakh crore கிராஷ் ஆகிருக்கிறது. ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இன்றைக்கி மார்னிங் மீடியாவில் வந்திருந்த ஒரு நியூஸு. மோதிலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஆயில் இந்தியா 4%. வோல்டாஸ் பிஎஸ்சி முக்கியமாக ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவ் கமெண்ட்ரி வந்திருந்தது. ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பையிங் இருந்ததுன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் 4% நைகாவோட பிஸ்னஸ் அப்டேட் இன்றைக்கி கை கொடுக்கல. ஓப்பனிங்கில் ஒரு கேப் டவுன். முக்கியமாக லார்ஜ் பிளாக் டீல் நைகாவில் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு. பந்தன் பேங்க், டாடா கம்யூனிகேஷன் நேற்று இன்க்ரீஸ் ஆகிருந்த ஸ்டாக் இன்றைக்கி மோர் தென் 2% கிட்ட ஃபால் ஆகிருக்கு.
இதுக்கு அடுத்தபடியாக ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டர் டிஎம் 8% இன்னைக்கு டாப் கெய்னராக ஸ்மால் கேப்பில் க்ளோஸ் ஆயிருக்கு. நான் மார்னிங் டெலகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆஸ்டர் டிஎம் வால்யூம் ரொம்ப அதிகமாக இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஆவரேஜ் வால்யூமை தாண்டி ரைஸ் ஆகிருந்தது. இன்னைக்கு ஒரே நாளில் ஒரு ஷேருக்கு ரூ. 50 மேலே இன்க்ரீஸ் ஆகி ரூ. 644 கிட்ட முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது நாட்கோ ஃபார்மா மோர் தென் 5% இன்னைக்கு இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்பிள் இந்தியா, திரிவேணி டர்பைன், சம்பல் ஃபெர்டிலைசர், ராடிகோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2% மேலே ஸ்மால் கேப்பில் இன்க்ரீஸ் ஆகிருந்த கம்பெனிஸ். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா அனில் அம்பானி குரூப் ஸ்டாக்கான ஆர் பவர் இன்னைக்கு 3% கிட்ட இறங்கியிருக்கு. கரூர் வைஷ்யா பேங்க், ரைட்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஸ்மால் கேப்பில் அதிகமாக இறங்கியிருந்த ஸ்டாக்ஸு. இன்றைக்கி டாப் கெய்னரில் செக்டோரலில் பார்த்தீங்கன்னா 1.5% கிட்ட மீடியா இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் நசாரா டெக்னாலஜிஸ், ஜி என்டர்டெயின்மெண்ட் இந்த 2 ஸ்டாக் மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. பிவிஆர் ஐநாக்ஸ், நெட்வொர்க் 18 மோர் தென் 1% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தது ரீசனாக பார்க்கலாம். ஆட்டோ இண்டெக்ஸ் 15 ஸ்டாக்கில் 7 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. போஷ் லிமிடெட், ஹீரோ மோட்டாரோட ரேலி ஒன் ஆஃப் த ரீசன் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஹெல்த் கேர் இண்டெக்ஸும் 0.5% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. இதில் இப்கா லேப், டாக்டர் ரெட்டி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், பயோகான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு ரீசனாக பார்க்கலாம். அதே போல் ஃபார்மா இண்டெக்ஸ்லேயும் இந்த ஸ்டாக்ஸ் முக்கியமாக நாட்கோ ஃபார்மா, அஜந்தா ஃபார்மா, இப்கா லேப் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆனது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். பிஎஸ்யூ பேங்க் 12 ஸ்டாக்கில் 10 ஸ்டாக் இன்றைக்கி டவுனில் முடிஞ்சிருக்கு. ஐஓபி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இந்த 2 ஸ்டாக் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்டோட முடிஞ்சிருக்கு. பிஎன்பி தான் இன்றைக்கி டாப் லூசராக 3% இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. மெட்டல் இண்டெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டினியூஸ் ஃபால், நியர்லி 0.8% கிட்ட மெட்டல் இண்டெக்ஸ் இன்றைக்கி இறங்கியிருக்கு. 15 ஸ்டாக்கில் 13 ஸ்டாக் இன்றைக்கி மெட்டல் இண்டெக்ஸில் டவுனில் முடிஞ்சிருக்கு. என்எம்டிசியை தவிர்த்து மற்ற ஸ்டாக்ஸில் பெரிய அளவுக்கு பையிங் இல்லை. வேதாந்தா இன்னைக்கு டாப் லூசர், மோர் தென் 2% ஃபால் ஆயிருக்கு. வெல்கார்ப், இந்துஸ்தான் காப்பர், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டீல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு மோர் தென் 1% ஃபால் ஆயிருக்கு. நேத்தி மெட்டல் ஸ்டாக்ஸில் பையிங் டர்ன் ஆயிருந்தது, அது இன்னைக்கு அப்படியே ரிவர்சல் யூ டர்ன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நியூஸ் இம்பேக்டில் இருந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 25,400க்கு பிலோ நிஃப்டி இன்னைக்கு ஃபால் ஆயிருந்தது. நைகா பிஸ்னஸ் அப்டேட்டு, அதில் முக்கியமாக பிளாக் டீலோட டேட்டா நியூஸ் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கில் தொடர்ந்து ஒரு டவுன் சைடு ட்ரெண்ட் ரீடைன் ஆச்சு. இண்டிகோ மிட் கேப்பில் ஒன் ஆஃப் த டாப் லூசராக இன்றைக்கி டர்ன் ஆகிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பிஎன்பி இந்த கம்பெனிஸோட பிஸ்னஸ் அப்டேட் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். வேதாந்தாவோட டீமர்ஜர் டவுனில் டர்ன் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம். HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நேத்தி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆன இந்த கம்பெனி இன்றைக்கும் பாசிட்டிவ் பையிங் டர்ன் ஆகிருக்கு. யூஎஸ் இந்தியாவோட இன்டரிம் ட்ரேட் டீல் இன்னொரு 1 or 2 டேஸில் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நியூஸ் மீடியாவில் வந்தது. இந்த நியூஸோட இம்பேக்ட் முக்கியமாக எந்தெந்த செக்டார் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு இது ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. டெக்ஸ்டைல், டிஃபென்ஸு, அக்ரி, கெமிக்கல் இந்த செக்டார்லாம் வந்து நம்ம கவனிக்கலாம். அதே போல் இம்போர்ட் பண்ணக்கூடிய செக்டாரும் சரி, எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய செக்டாரும் இதோட இம்பேக்ட் இருக்கும். ஐடி செக்டார் முக்கியமாக அமெரிக்காவில் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் டிவிஷனில் ரீட்டைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பிஎஸ்யூ பேங்க்ஸில் இன்னொரு நியூஸ் என்னென்னா, பேங்க் ஆஃப் பரோடா, பிஎன்பி, எஸ்பிஐ ஆல்ரெடி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா பெனால்ட்டி சார்ஜஸ் இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து வெய்வ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்ததும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து இன்றைக்கி நெகட்டிவாக டர்ன் ஆகிறதுக்கு. மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸில் ஐஇஎக்ஸோட பிஸ்னஸ் அப்டேட் வந்தது. நியர்லி 2% கிட்ட பாசிட்டிவாக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீல் அப்படின்னா ரிலையன்ஸ் ரீட்டெயிலுக்கும் ஃபேஸ் ஜிம்ன்ற யூகே பேஸ்டு கம்பெனிக்கும் டைஅப் டர்ன் ஆகிருக்கிறது. இன்றைக்கி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 0.2% கிட்ட டவுனில் முடிஞ்சிருந்தாலும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டீலாக நம்ம இங்கே பார்க்கலாம். ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் வந்து பாம்பே ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சிருக்கிறது. ஐசிஐசிஐ லம்பார்ட் இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸில் வந்த நியூஸை நாளைக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை கவனிக்கலாம். அதே போல் க்ளோசிங்கில் யூகோ பேங்கோட பிஸ்னஸ் அப்டேட் 1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு, நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். டிமார்ட்டோட பிஸ்னஸ் அப்டேட் ஒரு ரீசன். ரெண்டாவது ப்ரோக்கரேஜோட செல் அப்டேட் கொடுத்துருந்தது ஒரு ரீசன். இன்றைக்கி ஓப்பனிங்லேயே 3% இந்த ஸ்டாக் டவுனில் இருந்தாலும் பட் ரெக்கவர் ஆனாலும் மோர் தென் 1% டவுனில் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். இதை தாண்டி கோரமெண்டல் சிசிஐ அக்விசிஷனுக்கான சிசிஐயோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். பட் ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்டாக் நியர்லி 1.5% டவுனில் முடிஞ்சிருக்கு. ட்ரீம் ஃபோக்ஸ்
அதானி போர்ட்ஸோட சிஇஓ நோ மிடில் மேன் லான்ச்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுல நோ மிடில் மேன் அப்படின்ற நியூஸ் அப்டேட் பண்ணியிருந்தது. ட்ரீம் ஃபோக்ஸு இன்றைக்கி ஒரு பெரிய ஃபால், பட் க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆனாலும் 3% டவுனில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. கிளாஸ் 8 ட்ரக்கோட பிஸ்னஸ் அப்டேட் ஜூன் மந்த் கொடுத்துருந்தது. பாரத் ஃபோர்ஜ் இன்றைக்கி 1% ஃபால் ஆகிருக்கு. அலம்பிக் ஃபார்மா அக்விசிஷன் நியூஸ் கொடுத்துருந்தது 2% இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. பஜார் ஸ்டைல் ரீடெயில் 8% இன்றைக்கி இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். பாலிசி பஜார் மக்குவாரியோட ரேட்டிங் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. 1530 ரூபா டார்கெட்டில் இருந்து 1945 அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தும் இன்றைக்கி பாலிசி பஜார் 1% டவுன். முக்கியமாக இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட ஃபால் இந்த செக்டார் ஃபுல்லாகவே இறங்கியிருந்தது ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கலாம். ஸோ நியூஸ் இம்பேக்ட் என்ன, எந்தெந்த செக்டார் இன்றைக்கி அதிகமான ஃபோக்கஸ் இருந்தது, இன்வெஸ்டாரோட சென்டிமெண்ட் எப்படி இருந்தது, இதை பற்றி பார்த்தோம். இது நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் ஃபீட்பேக்கில் நீங்கள் மெசேஜில் போஸ்ட் பண்ணலாம். சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு வெபினார் ஆன்லைன் ட்ரைனிங் செஷன், முக்கியமாக ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான பேசிக் கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வர சனிக்கிழமை 11 to 1, அதே போல் அடுத்த வாரம் 12 ஜூலை சனிக்கிழமை 11 to 2 2 செஷனாக நடக்குது. இது 2 செஷனுமே ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் தான். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.